அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு, திண்ணையிலே படுத்தாவது திராவிட நாடு, அவர் இளந்தாடி நெடுஞ்செழியன் நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்த பிறகு அவங்க அண்ணா வழி, கருணாநிதி வழி, இதை ரெண்டையும் தாண்டி ஈவேரா வழிக்கு போயிட்டார் அவர். அதனால அண்ணாத்தோட தான் ஈவேராவுக்கு முடிவு கட்டின வருமா? திக எங்கிருந்து, திகாவிலிருந்து திமுக வந்தது இல்லையா? திகாவில் இருந்து வரல, திகாவை எதிர்த்து வந்தது திமுக. இந்திரா காந்திக்கு பயந்துகிட்டு தான் கருணாநிதி காவிரியில போட்ட கேஸை வாபஸ் வாங்கினார். தமிழ்நாட்டுக்கு பண்ணின துரோகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அதெல்லாம் வேற சப்ஜெக்ட். ஆனாலும் மத்திய அரசாங்கத்தோடு ஒத்து போவாங்க. தாவக இருக்கிற ஒன்றியம் சரி, அதை விடுங்க. இந்த கம்யூனிஸ்டுக்காரன் ஒன்றியங்கிறான் பாருங்க. இந்த கம்யூனிஸ்டுக்காரன் இதை ஒன்றியம்னு சொல்றானே, அங்க கூட்டணி சேரக்கூடியவனெல்லாம் அதை ஒன்றியம்னு சொல்றானே, இதே தப்பான விஷயமா? மத்தியில தான் சுயாட்சி இருக்கணும், மாநிலத்தில் என்ன இருக்கணும்? கூட்டாட்சி இருக்கணும். இவங்க மாநிலத்தில் கூட்டாட்சிக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, இதயத்தில் இடம் கொடுப்பாங்க. மாநிலத்தில் ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி வேணும், மாநிலத்தில் எதுக்கு வேணும்? ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி வேணும். ஆனால் ஆட்சியில் இருக்கும்போது தன்னுடைய குடும்பம் தான், அவங்க மட்டும்தான். நாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டா குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு நீங்க ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான். குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்னான். இன்னைக்கு நம்முடைய இராணுவ வீரர்கள் நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை வைத்து அதையெல்லாம் வான்வெளியிலேயே முறியடித்தது நம்முடைய வான் பாதுகாப்பு கவசம். சுந்தரவெளியில என்ன எழுதுனாங்க, என்ன பேசினாங்க? வெக்கமால. அதே சீனா கம்யூனிஸ்ட் எப்படி இருக்கான் தெரியுமா? அவன் உய்குர் முஸ்லீம் எப்படி வச்சிருக்கான்? எவனா பேச சொல்லுங்க பார்க்கலாம். உய்குர் முஸ்லீம் பத்தி, காசா முஸ்லீம் பத்தி பேசுறீல்ல, உய்குர் முஸ்லீம் பத்தி பேசுறா கம்யூனிஸ்ட்காரன். உப்பு போட்டு திங்கிறியா நீ? இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். இளைய பாரதம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்று நிதி ஆயோக் கூட்டத்திலும் பங்கேற்று மோடி அவர்களையும் தனியாக சந்திக்க வேண்டும் அப்படின்றத வேண்டுகோளையும் வச்சிருந்தாருன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதற்கு உதயநிதி அவர்கள் இங்கே அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது சொன்னாங்க, நாங்கள் என்றைக்குமே முதல்ல சொன்னதுதான் சொல்கிறோம், ஈடிக்கும் மோடிக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்றாரு. இன்னும் 1 வருட காலம் தான் தேர்தலுக்கு இருக்குது, அதில் 200ல் எங்களுடைய இலக்கு, 234 தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு பேசியிருக்கு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய திராவிட மாடல் ஆட்சி துவங்கிய காலத்திலிருந்து கடந்த 4 வருடங்களாக அவர் நிதி ஆயோக் கூட்டத்திலே பங்கேற்கவில்லை. அதுக்கு பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலே அவர் பங்கெடுத்து கொண்டது வரவேற்கத்தக்கது. பொதுவாக மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால், அரசு எந்திரம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால், மத்திய மாநில அரசுகளுக்குள் நல்ல ஒருங்கிணைப்பு, ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். பழையதை மறப்போம். 4 வருஷமா அவர் போகலை, நல்லது. இந்த வருஷம் போயிருக்கார் இல்லையா? 4 வருஷமா தேர்தலுக்கு முன்னாடி அவர் ஒன்றிய அரசுன்னு சொல்லலை, மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆட்சிக்கு வந்த உடனே ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பிச்சார். இப்போ மத்திய அரசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். அது மட்டுமல்ல, திமுகவினுடைய அணுகுமுறையில் அவங்க எப்பொழுதுமே அண்ணா அவர்களுடைய அணுகுமுறை, ஐயா கருணாநிதி அவர்களுடைய அணுகுமுறை, இந்த 2 அணுகுமுறையும் எங்களுக்கு அதில் மாற்று கருத்து உண்டு. அண்ணாதுரை அவர்களோடு, திமுகவோடு, கருணாநிதி அவர்களோடு மாற்று கருத்து உண்டு. ஆனால் இந்தியா சீனா யுத்தம் வந்த பொழுது அண்ணாதுரை அவர்கள் திமுக சார்பிலே யுத்த நிதி சேகரித்து கொடுத்தார். அண்ணாதுரை அவர்கள் வீடு நன்றாக இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், நேஷன் ஃபர்ஸ்ட், நாங்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறோம். அது மாதிரி அண்ணாதுரை அப்படி ஒரு அணுகுமுறையை எடுத்துக்கொண்டார். அவர்களெல்லாம் பிரிவினை கோரியவர்கள். அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு, திண்ணையிலே படுத்தாவது திராவிட நாடு, அவர் இளந்தாடி நெடுஞ்செழியன் நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நேரு அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்த பிறகு பிரிவினை கோரக்கூடாது, பிரிவினை கோரினால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவீர்கள் சொன்ன உடனே திராவிட நாடு கோரிக்கையை அண்ணா கைவிட்டார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சினார். அதுக்கப்புறம் ஐயா கலைஞர், அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞருடைய கையிலே திமுக, கலைஞருடைய கையிலே ஆட்சி வந்த பிறகு கருணாநிதி அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிஜேபியோடய கூட்டு வச்சுக்கிட்டாங்க. என்னங்க, அவங்க பல்வேறு ஏறத்தாழ 5 முறை 6 முறை முதலமைச்சராக இருக்கும் பொழுது மத்திய அரசாங்கத்தோடு
பல நேரங்களிலே நல்லுறவை பேணி அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் நம்ம ஐயா தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்த பிறகு அவங்க அண்ணா வழி, கருணாநிதி வழி, இதை ரெண்டையும் தாண்டி ஈவேரா வழிக்கு போயிட்டார். அவர் கொஞ்ச நாள் அவங்கள வந்து பெரியாரிஸ்டுகளும் அர்பன் நக்சல்களும் இந்த அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் அவருக்கு அப்படி ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு. நமக்கு வந்து மைனாரிட்டிகள் ஓட்டு போட்டதுனால தான் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். இல்ல, ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்லை இல்லையா, அண்ணாதுரை அவர்களோ கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஈவேரா அவருடைய அந்த இதுல இருந்தானே எல்லாருமே வந்தாங்க. இல்லை, அண்ணாதுரை தான் முத ஈவேரா கொள்கைக்கு ஆணி அடித்தவர். ஈவேராவுடைய கொள்கை தேச விரோதம், ஈவேராவுடைய கொள்கை சமய விரோதம், மக்கள் விரோதம் என்பதை முதலாக உலகுக்கு அறிவித்தவர் அண்ணாதுரை தான். ஈவேரா கடவுள் இல்லைன்னாரு, அண்ணாதுரை ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாரு. ஈவேரா நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டாம் துக்க நாள்னாரு, அண்ணாதுரை இன்ப நாள்னாரு. ஈவேரா வந்து திராவிட நாடு, நேராக அண்ணாதுரையும் கூப்பிட்டே போனார் யாரை சந்திக்கிறதுக்கு. ஈவேரா வந்து போய் அம்பேத்கரையும் நம்முடைய அப்போ பாகிஸ்தான் கேட்டாங்க இல்லையா, முகமது அலி ஜின்னாவையும் நேரில் சந்தித்து எங்களுக்கு திராவிடஸ்தானுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்க போகும்போது அண்ணாதுரை அப்படியே போய் இல்லை நான் மும்பை தமிழ் சங்கத்துக்கு போகிறேன் நீங்கள் போய் பாருங்கன்ட்டு நழுவிட்டார். ஆனால் ஈவேரா போனார். இன்னைக்கு கூட நான் அந்த லெட்டர் நீங்கள் கூட வெளியிடலாம். முகமது அலி ஜின்னா நம்முடைய ஈவேராவுக்கு எழுதியிருக்கிறார் கடிதம். நாங்கள் வந்து பாகிஸ்தான் கேட்குறதுல தெளிவாக இருக்கோம், நீங்கள் திராவிடஸ்தான் கேட்குறது அது உங்கள் சௌகரியம், நாங்கள் வந்து அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்போவே அவங்க அந்த கடிதமே இன்னைக்கு நான் ஒரு இதில் இருந்து எடுத்திருக்கேன், நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதனால் அண்ணாதுரை தான் முத ஈவேராவுக்கு முடிவு கட்டினவருமா. தீகா எங்கிருந்து, தீகாவிலிருந்து திமுக வந்தது இல்லையா, தீகாவில் இருந்து வரல, தீகாவை எதிர்த்து வந்தது திமுக. எப்படி வந்தது? திராவிடர் கழகத்தை எதிர்த்து, கொள்கை ரீதியாக எதிர்த்து, தனிநபர் ரீதியாக எதிர்த்து. தள்ளாத வயதில் பொல்லாத கிழமை மாப்பிள்ளை கோலத்தோட இருக்கனானே காங்கிரஸ்காரனெல்லாம் கிண்டல் பண்ணுவானே, எனக்கு வெக்கமாக இருக்குதுன்னாரு அண்ணாதுரை. ஈவேரா சொன்னார் என்னை கொலை செய்யறதுக்கு ஒரு குள்ளமான உருவம் வந்துட்டு போயிட்டு இருக்குதுன்னாரு. கோர்ட்டில் கேஸ் நடந்ததுமா. அப்புறம் எல்லாம் சமாதானமாகி போனாங்க. எப்பொழுது அண்ணாதுரை அவர்கள் வெளியேறினாரே அதிலிருந்து, திமுக உருவாக்கப்பட்டதிலிருந்து, இந்த கொட்டும் மலையில் ராபின்சன் பூங்காவில் திமுக உருவாச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த 50 தலைவர்கள், இவங்க எல்லாருமே கடுமையாக ஈவேராவை எதிர்த்தார்கள், கடுமையாக திராவிடர் கழகத்தை எதிர்த்தார்கள், திமுக என்கின்ற தனிக்கழகம் கண்டார்கள். புரியுதுங்களா? அதனால அண்ணாதுரை ஈவேரா கிட்ட இருந்து ரொம்ப தூரம் விலகி வந்துட்டார். எப்பவுமே ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யார் அரசாங்கத்தில் இருக்காங்களோ அவங்க காலில் போய் பாத பூஜை பண்ணுற வேலை, அவங்க காலில் விழுகிற வேலை ஈவேராவுக்கு கரெக்டாக தெரியும். பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பிரிட்டிஷ்காரனுடைய காலை பிடிச்சிக்கிட்டே இருந்தார் ஈவேரா, சுதந்திரமே கொடுக்காதன்னாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு. காங்கிரஸ்காரன் ஆட்சிக்கு வந்த உடனேயே அண்ணாவை எல்லாம் கண்ணீர் துளி, திமுகவெல்லாம் உங்களுக்கு 21ஆம் பக்கத்தில் என்ன எழுதியிருக்காருன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். திமுகவை ஈவேரா மாதிரி வசப்பாடினவங்க யாருமே கிடையாது. புரியுதுங்களா? ராஜாஜி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது இவங்கெல்லாம் அண்ணாதுரையை தான் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. காமராஜரை பச்சை தமிழர்னாங்க. திமுகவுக்கு எதிராக தேர்தலில் பிரச்சாரத்தில் காமராஜரை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. இவங்க இப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதோ திமுக அப்படி படம் போடும்போது கூட ஈவேரா, அண்ணா, அதுக்கப்புறம் கருணாநிதி, கருணாநிதிக்கு அப்புறம் கோபால்சாமியா, ஸ்டாலினா பிரச்சனை வந்துருச்சு. அப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் இப்போ வந்து உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதின்னு இப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஈவேராவுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அண்ணா அப்பவே, திமுகவினுடைய நிறுவனர் அண்ணா, திமுகவினுடைய ஃபவுண்டர் யாரு? கருணாநிதி கிடையாது. திமுகவை உருவாக்கியவர் யாரு? அண்ணாதுரை. அண்ணாதுரையோட கட்சி திமுக. அதான் இப்போ தற்போது பேசும் உதயநிதி அவர்கள் கூட இந்த கட்சியை உருவாக்கியவர் கருணாநிதி அப்படின்னு. அது அவங்க போய் எல்லாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க இவங்க ஃபேமிலி. அண்ணாதுரையோட ஃபேமிலியிலிருந்து யாரும் வரல. அல்லது அண்ணாதுரையோடு திமுகவினுடைய முன்னணி தலைவர்களாக இருந்த பல தலைவர்களை சொல்லலாம். அதெல்லாம் இருக்கட்டும், அது அவங்க விவகாரம், நம்ம அங்கே போக வேண்டாம், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். ஆக இந்த திமுக ஒன்றுன்னு இங்கே வந்து இப்போ எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, இதுதான் ஸ்டாலின் மண்டையில் போய் உட்காந்துக்குச்சு. அதுக்கப்புறம் கருணாநிதி என்ன பண்ணார் தெரியுமா? அண்ணாவை தாண்டினார் கருணாநிதி. அண்ணாவாவது வாஜ்பாய் பேசுகிற இந்தியை ரசிக்கிறேன். அண்ணா என்ன சொன்னாரு? இந்தியை நான் எதிர்க்கிறேன், ஆனால் வாஜ்பாய் பேசுகிற இந்தியை நான் ரசிக்கிறேன், நானும் வாஜ்பாய் நெருங்கிய நண்பர்னார் அண்ணாதுரை.
கருணாநிதி வாஜ்பாய் மந்திரி சபையிலே இருந்தாரம்மா. புரியுதுங்களா? ஒரு காலத்தில் பேசினார் பண்டாரங்களின் கட்சி பரதேசிகளின் கட்சினாரு. அப்புறம் பண்டாரங்களின் கட்சியில் பரதேசிகளின் கட்சியில் முரசொலி மாறன் மந்திரியாக இருந்தார், டிஆர் பாலு மந்திரியாக இருந்தார். புரியுதுங்களா? அதனால இந்த 2 பேர் அண்ணாவும் கருணாநிதியும் கொடுத்த அணுகுமுறை மத்திய அரசோடு ஒத்திசைந்து போவது. அது எதுக்காக ஒத்திசைந்துன்னா சும்மா கருணாநிதி மாதிரி சுயநலத்துக்காக அல்ல. அவர் எதுக்காக கச்சத்தீவு கொடுக்கப்படுகிறதுங்கிற செய்தியை இந்திரா காந்தி முன்கூட்டியே திமுகவுக்கு தமிழக அரசுக்கெல்லாம் சொல்லியாச்சு. ஆனா கருணாநிதி மேல இப்போ ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது. இந்திரா காந்திக்கு பயந்துகிட்டு இருந்து கருணாநிதி பேசாம இருந்துகிட்டார். இந்திரா காந்திக்கு பயந்துகிட்டு தான் கருணாநிதி காவிரியில போட்ட கேஸை வாபஸ் வாங்கினார். தமிழ்நாட்டுக்கு பண்ணின துரோகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அதெல்லாம் வேற சப்ஜெக்ட். ஆனாலும் மத்திய அரசாங்கத்தோடு ஒத்து போவாங்க. ஆனா இப்ப எங்க ஆள் வந்த உடனே இந்த கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸுக்கும் திராவிடர் கழகத்துக்கும் அர்பன் நக்சல்களுக்கும் கொண்டாட்டமாயி போச்சு. ஸ்டாலினுக்கு மனசுல என்ன ஆகி போச்சுன்னா, கிறிஸ்தவர்களின் ஆட்சி இது, சிஎஸ்ஐ ஆட்சி அவரே சொல்றாரு. அதனால அவர் மனசுல வந்த உடனே அவர் இந்தியாவை கருணாநிதி சொல்லல, மத்திய அரசு அவர் அப்படிதான் சொன்னாரு. ஒன்றிய அரசுன்னு கருணாநிதி சொல்லியிருக்காரா? அண்ணாதுரை சொல்லியிருக்காரா ஒன்றிய அரசுன்னு? ஈவேரா சொல்லியிருக்காராமா ஒன்றிய அரசுன்னு? இவர் ஆரம்பிச்சிட்டார் ஒன்றிய அரசு. இதெல்லாம் இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள், இந்த ஜிகாதிகள் இவங்கெல்லாம் கூட இருந்து இந்த கவர்மெண்ட்டையே அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சிறுபான்மை ஆதரவுனாலதான் திமுக ஜெயிச்சுது. ஆனா திமுக மட்டும் பேசல. இன்னைக்கு வந்து புதிதான கட்சி தாவேக்கா இருக்கட்டும், சீமானோட கட்சி, அதெல்லாம் அந்த நேரேட்டிவ் செட் பண்றாங்க. புரியுதுங்களா? இந்தியா ஒரு நாடு இல்ல, இதுதானமா அவங்க சிந்தனையே. தாவேக்கா இருக்குது ஒன்றியம்ங்கிறான். சரி அதை விடுங்க, இந்த கம்யூனிஸ்டுக்காரன் ஒன்றியங்கிறான் பாருங்க. இந்த கம்யூனிஸ்டுக்காரன் வந்து இதை ஒன்றியம்னு சொல்றானே, அங்க கூட்டணி சேரக்கூடியவனெல்லாம் அதை ஒன்றியம்னு சொல்றானே, இதே தப்பான விஷயமா இருக்கட்டும். ஆக மொத்தம் இந்த 4 வருஷம் அவர் அப்படி இருந்திருக்கிறாரு. இப்போ அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இவர் வந்து அதுக்கெல்லாம் இப்போ வதந்திகள் என்ன பரவுதுன்னா, அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்குது, என்னங்க ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டிக்கிட்டாங்க, அதனால மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக போவோம் அப்படின்னு தளபதி பணிஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு வதந்திகளும் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை அப்படி பார்க்கல. இனிமேலாவது போய் நிதி ஆயோக்ங்கிறது பழைய நேரு காலத்தில் இருந்த திட்ட கமிஷன் அல்ல. நிதி ஆயோக்ங்கிறது நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்ட மாநிலங்களுக்கு, மாவட்டங்களுக்கு, மக்கள் நல திட்டங்களுக்கு இந்த நிதி ஆயோக் பல நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு. இந்த நிதி ஆயோக்குடைய அந்த நிதி மேலாண்மை, அதன் காரணமாகத்தான் இந்தியா இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தில் இன்னைக்கு நாங்கள் ஜப்பானை விட்டுட்டோம். புரியுதுங்களா? ஜப்பான் கீழே போயிடுச்சு. இப்போ வந்திருக்கிற செய்தி இந்த 2 நாளா, இன்னைக்கு இந்தியா வந்து பொருளாதாரத்தில் நாங்கள் 4வது இடத்துக்கு வந்துட்டோம். நம்முடைய பாரத பிரதமர் மோடியினுடைய இலக்கு நம்பர் 1 வரணும், அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதில் எல்லா மாநிலங்களும் பங்கெடுத்துக்கணும். அப்புறம் அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தப்பான கண்ணோட்டம். புரியுதுங்களா? மத்தியில் தான் சுயாட்சி இருக்கணும், மாநிலத்தில் என்ன இருக்கணும்? கூட்டாட்சி இருக்கணும். இவங்க மாநிலத்தில் கூட்டாட்சிக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, இதயத்தில் இடம் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? மாநிலத்தில் ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி வேணும், மாநிலத்தில் எதுக்கு வேணும்? ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி வேணும். ஆனால் ஆட்சியில் இருக்கும்போது தன்னுடைய குடும்பம் தான் அவங்க மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? அதனால நாங்க வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை என்னன்னா, இந்த மாநில சுயாட்சிங்கிறதே தப்பு, மத்தியில் சுயாட்சி. அம்பேத்கர் அப்படிதான் சட்டம் வச்சிருக்காரு. இந்தியா, தட் இஸ் பாரத். இந்தியா இஸ் த ஸ்டேட், இந்தியா இஸ் த கவர்மெண்ட். நிர்வாக வசதிக்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கிறதுனால தனி நாடு கிடையாது. இட் இஸ் நாட் எ ஸ்டேட், இது ஒரு மாநிலம். அரசு, ஸ்டேட்டுங்கிற வார்த்தையை உடனே தப்பா குழப்பிக்கூடாது. ஸ்டேட் மீன்ஸ் நான் அரசுன்னு சொல்றேன். இது தனி அரசெல்லாம் கிடையாது. நிர்வாக வசதிக்காக இந்தியா பல மாநிலங்களாக பிரிக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த மாநிலத்தை நீங்க நிர்வாகம் பண்றீங்க. மாநிலங்கள் பல புதிய மாவட்டங்களை பிரிக்குது இல்லையா? அது மாதிரி தான் அது நிர்வாகத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. கவர்மெண்ட் இஸ் ஒன்லி ஒன் கவர்மெண்ட், தட் இஸ் பாரத். இந்தியா வலிமையான ஒரு மத்திய அரசு. அதனால இந்த மாநில சுயாட்சி பேசுறது இதெல்லாம் வந்து தப்பான கண்ணோட்டம். அதனால இந்து மக்கள் கட்சி என்ன சொல்லுதுன்னா, மத்தியிலே சுயாட்சி, மாநிலத்தில் கூட்டாட்சி, இதுதான் எங்க கோரிக்கை. அதனால இப்ப அவர் போயிருக்கிறாரு, வரவேற்கிறோம். அவர் மட்டும் போகலிங்க, அவங்க அன்பு சகோதரி கனிமொழி இன்னைக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் அவங்க வந்து
இந்த பெஹல்காம் பயங்கரவாதம், மாஸ்கோ, பாகிஸ்தானுடைய அந்த பயங்கரவாதம், இந்த விஷயங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ரஷ்யாவில் போய் கம்யூனிஸ்டுக்காரங்க சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுக்காரெல்லாம் பார்க்கலாம், அங்கே போய் சொல்கிறாங்க எப்படியெல்லாம் பாகிஸ்தான் இந்த சிந்தூர் நடவடிக்கை எப்படி வெற்றி பெற்றது, முஸ்லீம் பயங்கரவாதம் எப்படி கொடுமையானது, இதை வந்து அங்கே போய் கனிமொழி சொல்கிறாங்க. கனிமொழியை பாராட்டுகிறோம், நன்றி தெரிவிக்கிறோம், புரியுதுங்களா? அதே மாதிரி சசி தரூர் நேஷன் வந்தால் நேஷன் ஃபர்ஸ்ட்மா, அதான் காங்கிரஸ் பாலிசியும். நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தார். காஷ்மீர் அதற்காக ஐநா சபையிலே பேச வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அடல் பிகாரி வாஜ்பாய் போனார், எதிர்க்கட்சி. அங்கே போய் நாடு அப்படின்னு வந்துருச்சுன்னா எல்லாம் ஒண்ணுமா. அதான் அண்ணா கொள்கை, அதான் கருணாநிதி கொள்கை. ஈவேராவுக்கு வந்து நாடு பிரச்சனை அல்ல. கொஞ்சம் ஐயா ஸ்டாலின் இந்த திராவிட மாடல்ல இருந்து மாறி நேஷனல் மாடலுக்கு வரும்போது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் வருகிறார்கள், வரவேற்கிறோம். இப்போது இந்த பஹல்கம், அதுக்கப்புறமா நடந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு உண்டான அந்த ஒரு சின்ன போர், அந்த விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கொண்டு இதில் சிறப்பாக வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா செயல்பட்டது அப்படின்ற இது பண்ணி பாஜக வந்து தேசிய கொடி ஏந்திய அந்த ஒரு பேரணி வந்து நடத்தியிருந்தாங்க. ஆனால் எல்லாருமே வந்து பாஜக மோடி அவர்கள் தான் இந்த வெற்றியை கண்டெடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கம் திமுக என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்த அன்னைக்கு தான் சாயந்தரம் இந்த போர் வந்து அவங்களுடைய மூட நம்பிக்கை தானம்மா. அவங்களுக்கெல்லாம் திமுக காரங்க எப்படி, அதாவது 50 ஆண்டு காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனைமா இலங்கை தமிழர் பிரச்சனை, இவர் ஒரு 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து தீர்த்துட்டாருன்னு அவங்களே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அது மாதிரி அவங்க சந்தோஷத்தில் ஏமா நம்ம மண்ணை போடணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும். ஸ்டாலின் அவர்கள் தேசிய கொடி பேரணி தான் நடத்தினாரு. அது யாரெல்லாம் கூப்பிட்டு நடத்தினாரு தெரியுங்களா? அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாம் பூரா அப்படி கம்பீரமாக வந்தாங்கல்ல, வரவேற்கிறோம். அப்படியே இருக்கட்டுமே, ஸ்டாலினுக்கு அந்த பேர் கிடைக்கட்டுமே, அதை நாங்கள் வாழ்த்துறோம். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தப்போ வந்து பல எதிர்ப்புகள் இருந்தது. அதாவது ராகுல் காந்தி அவர் தரப்புல வந்து எதுக்கு முதல்ல வந்து முன்கூட்டி வார்னிங் கொடுத்து பண்ணீங்க அப்படின்ற ஒரு இது வந்து சொல்லியிருந்தாரு. அவர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொன்னாரு அப்படின்ட்டு பல அப்போசிஷன் இந்த விஷயத்துக்கு வந்தாலும் ஒரு தரப்பினர் இதை ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய கண்ணோட்டத்துல வந்து இந்த அளவுக்கு இந்தியா வந்து எடுத்துட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது சரியான அணுகுமுறைன்னு நினைக்கிறீங்க? மிகச்சரியான அணுகுமுறை, புத்திசாலித்தனமான அணுகுமுறை, ராஜதந்திரமான அணுகுமுறை. நாம் சுதந்திரத்திற்கு பிறகு 4 யுத்தங்களில் வென்றிருக்கிறோம். 48 காஷ்மீரை ஆக்கிரமிக்க முயன்ற பாகிஸ்தானிய படைகளை நாம் ஜெயித்தோம். அப்பொழுது நேருவினுடைய தலைமை தப்பான முடிவு எடுத்தாங்க. அப்போ மட்டும் ஜெனரல் கரியப்பாவுக்கு நேரம் கொடுத்திருந்தாங்கன்னா கராச்சி, லாகூர் எல்லாத்தையும் பிடிச்சிருப்போம். இந்த காஷ்மீர் பிரச்சனையே இருந்திருக்காது. நேரு உடனே சீஸ்ஃபயர் அறிவிச்சாரு. எங்கள் இராணுவம் எப்பொழுதும் வென்று இருக்கிறது. ஆனால் எங்களுடைய நாட்டின் தலைமை ஏமாந்திருக்கிறது. நேரு ஏமாற்றப்பட்டார். இன்னை வரைக்கும் காஷ்மீர் பிரச்சனை தீர்க்க முடியல. அதுக்கப்புறம் 63ல் எங்கள் இராணுவம் உயிரை கொடுத்தது. ஆனால் நேரு தவறான முடிவு, பஞ்சசீல ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டு அது கேட்டால் எங்கள் முதுகுல குத்திட்டாங்கன்னாரு. நாட்டில் தலைமை சரியா இருந்தா போதுமா? இந்திரா காந்தி மிகப்பெரிய வெற்றி பெற்றார். 72ல் ஒரு புதிய நாட்டை உருவாக்கினார் முஸ்லீம்களுக்காக. பாகிஸ்தானையே பிளந்து முஸ்லீம்களுக்குன்னு ஒரு நாடே உருவாக்கி கொடுத்தாங்க பாருங்க இந்திரா காந்தி. 90,000 பேர், இந்த வேர்ல்டுலயே பிக்கஸ்ட் சரண்டர்மா. எங்க ராணுவத்துக்கு எவ்வளவு பெரிய வெற்றி. 90,000 பேர் வந்து மண்டிட்டான். ஆனா 800 எங்க வீரர்கள் அவங்க சிறப்பிடிச்சிருந்தாங்க. அந்த அம்மா இவங்களை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த 800 பேர் இங்க கொடுங்க, ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து வெளியே போங்க. எங்க தலைமை அன்னைக்கு சரியா இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு என் தலைவர் நரேந்திர மோடி, எல்லாரும் அந்த சம்பவம் நடந்த உடனே எங்களுக்கெல்லாம் அப்படியே நெஞ்சு கொதிக்குது. உலக நாடுகள் எல்லோருமே என்ன மோடி அமைதியா இருக்காரு, என்ன மோடி அமைதியா இருக்காரு, உணர்ச்சி வசப்படலை. பயங்கரவாதம் என்பது உலக மக்கள் அனைவருக்குமான பிரச்சனை. இந்த பயங்கரவாதத்தை உருவாக்கி கொண்டிருப்பது யாரு? பின்லேடன் எங்க இருந்தான்? அபோட்டாபாத் பாகிஸ்தானுக்குள்ள தானே இருந்தான். நம்ம மும்பையில குண்டு வச்சவன் எங்க இருக்கிறான்? அங்கதானே இருக்கிறான். அப்போ பயங்கரவாதத்தின் தொட்டிலாக பாகிஸ்தான் இருக்கிறது. அதை சரியா அடிக்கணும். நமக்கு பாகிஸ்தான் மக்கள் எதிரி இல்லை. எவ்வளோ அழகான பேர் வச்சாங்க பாருங்க, சிந்து. மோடி கிட்ட போய் சொல்லுன்னா, மோடி கிட்ட சொன்னதன் விளைவு வெறும் 22 நிமிடங்களிலே நாம் நடத்திய அந்த ஸ்ட்ரைக், இந்த பாரத இராணுவத்தினுடைய பராக்கிரமத்தை. நாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டா குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு நீங்க ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான். குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்னான். இன்னைக்கு நம்முடைய இராணுவ வீரர்கள்
நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை வைத்து அவன் அங்கிருந்து பொற்கோயிலை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அங்கிருந்து ஜம்மு நம்முடைய வைஷ்ணவி தேவியினுடைய கோயிலை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்களை தாக்குவதற்கு முயற்சி பண்ணான். அதையெல்லாம் வான்வெளியிலேயே முறியடித்தது நம்முடைய வான் பாதுகாப்பு கவசம். எவ்வளோ அற்புதமாக இதுக்கு பிளான் பண்ணி திட்டமிட்டு துல்லியமாக தகவல்களை திரட்டி பாகிஸ்தானில் எங்கெங்க முகாம்கள் இருக்கு, எந்த நேரத்தில் தாக்கணும், முப்படைகள் ஒருங்கிணைப்பு இல்லைங்களா. அப்படி மோடிஜி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி ஒபாமா அந்த பின் லேடனை வேட்டையாடிய பொழுது ஒபாமா தேர்தல் வாக்குறுதி அதாமா. மோடி சவுக்கிதார் இல்லையா மோடிஜி, அவருடைய தேர்தல் வாக்குறுதி அதுதானே. அதனால இது ஒரு நம்ம இந்திய ராணுவங்கிறது இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 ராணுவம் நம்ம தான். இப்போ இந்த பஹல்கம்ல நடந்த இந்த அட்டாக்கு வெறுமனே இந்தியர்களை தாக்குனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க ஹிந்துக்களா என்று அடையாளம் காணப்பட்டு தாக்கப்பட்டது. இதுல ஒரு விதமான ஒரு கருத்துக்கள் வந்தது. அதாவது இதை நீங்க மத ரீதியா பார்க்க வேணாம் அப்படின்ற ஒரு தரப்பு. சரி, இங்க நாங்க எங்களை நீங்க மதம் பார்த்து கொண்டீங்க. இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கால யூதர்களை மட்டும் அந்த தூதரகத்துக்கு முன்னாடியே நீங்க சுட்டு கொண்டிருக்கீங்களே, மதம் பார்த்து ஏன் சுட்டீங்க? ஜிகாதிகளுக்கு மதம் பார்த்து சுடுவதுதான் வேலை. ஆனா இங்க இருக்கவங்க சொல்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா சார், இப்போ இதே ஒரு தவறை ஒரு ஹிந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபகண்டாவை செட் பண்ணுவாங்க. இதுவே அது பண்ணது மாற்று மதத்தினரா இருந்தா எதுக்கு நம்ம வேறுபட்டு பார்க்கணும், எல்லாரையும் ஒன்னா பார்க்கலாம். நம்ம அப்படி பார்க்கலையாமா. நம்ம இப்ப நீங்க பாருங்க, அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில 2 பெண்மணிகள் மேற்கொண்டார்கள். சோபியா குரைசி 3 தலைமுறையாக இந்திய ராணுவத்தில் இருக்கிறவங்க. இந்திய முஸ்லீம்கள் அப்படித்தானே. நல்லா பேசுறாரு அவரு ஓவைசி. இந்திய முஸ்லீம்கள் நீ என்னடா குரான், நீ என்னடா ஆளு, உமர் அப்துல்லா சப்போர்ட் பண்ண, நீ என்ன, நாங்க இந்திய முஸ்லீம்கள் தான் சரியான ஆட்கள், நீ பயங்கரவாதத்தை வளர்த்துற. இந்த கம்யூனிஸ்ட்காரனுக்கெல்லாம் இதுதான் பதில். குரைசியும் ஓவைசியும் தான் பதில். வியோமிகா சிங்கும் புரியுதுங்களா, சோபியா குரைசியும் ஓவைசியும் தான் பதில். இந்த கம்யூனிஸ்ட்காரனுக்கு ரொம்ப காலமாக மனசில் அப்படியே இருக்குது, இப்படியாவது இது இந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாற்றணும். நீங்கள் 48லையும் கம்யூனிஸ்ட்காரன் யாருக்கு ஆதரவாக இருந்தான்? முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கு தான் ஆதரவாக இருந்தான், பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவாக இருந்தான். அதுக்கப்புறம் 63ல் சீனா வரட்டும் இந்த நாட்டை பிடிக்கட்டும்னு சொன்னாங்க கம்யூனிஸ்ட்காரன். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்காரனும் கிறிஸ்துவ மிஷினரிகளும் முஸ்லீம் ஜிகாதிகளும் என்ன பண்ணாங்க? 72லையும் அவங்க இந்திராவுக்கு எதிராக இருந்தாங்க, இந்தியாவுக்கு எதிராக இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகள் என்றைக்குமே. அதே சீனா கம்யூனிஸ்ட் எப்படி இருக்கான் தெரியுமா? அவன் உய்குர் முஸ்லீம் எப்படி வச்சிருக்கான்? எவனா பேச சொல்லுங்க பார்க்கலாம். உய்குர் முஸ்லீம் பத்தி, காசா முஸ்லீம் பத்தி பேசுறீ இல்ல, உய்குர் முஸ்லீம் பத்தி பேசுறா கம்யூனிஸ்ட்காரன். உப்பு போட்டு திங்கிறியா நீ? இந்த முஸ்லீம்களுக்கு கேட்கணும், ஏன்டா உய்குர் முஸ்லீமுக்கு போராடல? ரோஹிங்கியாவுக்கு போராடுற உய்குருக்கு ஏன் போராட மாட்டேங்கிற? ரஷ்யாவில் இருக்கிற முஸ்லீம்க்கு ஏன் போராட மாட்டேங்கிற? இந்திய முஸ்லீம்கள். யார் இந்திய முஸ்லீம்? அப்துல் கலாம் இந்திய முஸ்லீம். இன்னைக்கு நம்ம சோபியா குரைசி விங் கமாண்டர், அவங்க இந்தியன் முஸ்லீம். இன்னைக்கு அவங்க இந்த கம்யூனிஸ்ட்காரனுக்கு பாடம் சொல்லியிருக்காங்க, இந்த கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு பாடம் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த உலகத்திலே மிகப்பெரிய இஸ்லாமிய நாடுமா இந்தியா? இந்தோனேஷியா அதை விட அதிகமாக முஸ்லீம்கள் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். இந்த இந்திய முஸ்லீம்களை எல்லாம் தேச விரோதிகளாக மாற்றுவதற்கு, அதுவும் நீங்க இன்னமும் சர்வதேச கம்யூனிஸ்ட் எல்லாம் நீங்க பார்க்காதீங்க. பழைய கம்யூனிஸ்ட்காரெல்லாம் வேற. இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிறான் பார்த்தீங்களா, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தர்தனம் முடிச்சவன் என்னங்க, இந்த ராஸ்கல்ஸ் தாமா இவங்க தான் உடனே கையெழுத்து இயக்கம். எழுத்தாளர்கள் நாங்கெல்லாம் வருத்தப்படுறோம், இதை மத பிரச்சனையா மாத்தாதீங்க. நீ தாண்டா பண்ற, நீ தானே பண்ற. ஏன் பகல்காமில் கொல்லப்பட்ட எங்க சகோதரிகளுக்காக நீ எத்தனை நிகழ்ச்சி நடத்தியிருக்க? கம்யூனிஸ்டுகளும் கிறிஸ்துவ மிஷினரிகளும் இந்த முகநூல் இந்த ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டுங்க தமிழ் பேர் வச்சிருப்பான். இதெல்லாம் நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. சரியா நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. சுந்தரவெளியெல்லாம் என்ன எழுதுனாங்க, என்ன பேசுனாங்க, வெக்கமா இல்லை? அதனால இது இந்தியா இஸ்லாமியர்களுக்கு அவர்களுடைய அமைதியான வாழ்க்கைக்கு என்னங்க, இஸ்லாமிய நாடுகளை விட மிகவும் பாதுகாப்பாக எங்க இருக்கிறாங்க? இந்தியாவில் இருக்கிறாங்க. அது இந்த கம்யூனிஸ்ட்காரனுக்கு ஒத்து வராது. இவங்க வெறும் வாக்கு வங்கிக்காக தான் இந்த வாக்கு வங்கியும் கெடுக்க கூடாதல்லம்மா. இவனுக்கு எவமா ஓட்டு போடுவாங்க கம்யூனிஸ்ட்காரனுக்கு? அப்படி ஒரு அவங்க இந்த எழுத்து பேச்சு இந்த மீடியாவில் நிறைய இருக்கிறான். அதுவும் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கிறான்.
இத்தனைக்கு அப்புறமும் பாருங்க, கருத்து கணிப்பெல்லாம் பண்ணால் மோடிக்கு வந்து 30% ஆதரவு இருக்குங்க. அப்படி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி வச்சுருக்கான். நாம் அதெல்லாம் உடைக்கணும். புரியுதுங்களா? மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நிச்சயமாக இதில் வந்து மாற்றம் நிச்சயமாக வரும். இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு என்னங்க மக்கள் மத்தியில் ஏன்னாங்க இன்னைக்கு பார்த்து கனிமொழிக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதனால் இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, அதெல்லாம் வரவேற்க வேண்டியது. எங்களுடன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.